அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 126வது சங்கீதம் 3வது வசனம். மனப்பாடமா நீ பார்க்காம சொல்லணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறோம். மகிழ்ந்திருக்கோமா? சரி, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீ பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சி. அப்படியே மகிழ்ச்சியோடு ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் இந்த வசனத்தை மகிழ்ச்சியோடு தியானிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு போன வாரத்தில் பேசினீங்க, இன்றைக்கும் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு ஆண்டவரே உம்முடையதான நன்மைகளோடு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதெல்லாம் ஆமேனே சொல்லலை பாருங்க. எப்போ ஆமேன் சொல்லி பழகணும். ஆமேன் ஜெபம் முடியும் போது ஆமேன் சொல்றதுல முதலாக இருக்கணும். ஆமேன் என்று சொன்னால் சொன்னவங்களுக்கு மட்டும் அப்படியே ஆகும். சொன்னவங்களுக்கு மட்டும்தான் அப்படியே ஆகும். அதனால எல்லாருமே என்ன சொல்லி பழகணும்? ஆமேன் சொல்லி பழகணும். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஏன் அப்படி செய்யிருக்கு? 145ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் பெரிய காரியத்தை செய்வார். அவர் பெரியவர். வாசிங்க. கர்த்தர் பெரியவரும். எப்படி என்னடா எடுக்கிறிய? 145 ஒன்றுன்னா எங்கே எடுக்கிறான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். காது இங்கே இருக்கணும். சரி சொல்லுங்க. 145 3. கர்த்தர் பெரியவரும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அதனால தான் 126ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். ஆராயவே முடியாது. இது எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஆராயவே முடியாத பெரிய காரியத்தை செய்வார். ரெண்டாவது, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வார். இதெல்லாம் நமக்கா, இதெல்லாம் நமக்கா, இது எப்படி எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு என்று கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தார். மூன்றாவது, மகத்துவமான காரியம். ஒரு கிரையமும் செலுத்தல, ஒரு காரியமும் செய்யல, ஆனா முடிஞ்சிருச்சு மேட்ரு. நிலத்தை வாங்கல, வானம் தோண்டல, செங்கு கட்டல, கொத்தனார் இல்லை, சரக்கு வாங்கல, ஆனா வீடு வந்துருச்சு. விதைக்கலை, தண்ணி பாய்ச்சலை, களை எடுக்கலை, உரம் போடலை, பந்தல் போடலை, ஆனால் திராட்சை பழம் ரெடியாக இருக்கு. இதுக்கு பேர் தான் இது போச்சு. மகத்துவமான காரியம். இது போல தான் ஒரு கிரியம் செலுத்தாத ஒரு மகத்துவமான காரியத்தை நமக்கு செய்கிறவன். அதுதான் பெரிய காரியம். ஆராய முடியாத பெரிய காரியம், கிரகிக்க முடியாத பெரிய காரியம், மகத்துவமான பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவன்? இன்னைக்கு 2 காரியத்தை பார்க்க போறோம். வாசிங்கள். சீக்கிரமா உங்களுக்கு முடிச்சு அனுப்பி, மழை வர வெறிச்சிருக்குல போயிடுவேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்னைக்கு செய்ய போகிற பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நம்முடைய தேவன் பெரிய காரியத்தை. இதை சொல்றது யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னாச்சு? அவங்க ஒரு முரட்டாட்டம் முடிச்ச ஜனங்க. ஒரு நேரம் நல்லா இருக்குதுங்க, ஒரு நேரம் நல்லா இருக்க மாட்டேங்க. ஒரு நேரம் உற்சாகமாக கையை தட்டி பாட்டு பாடுதுங்க, ஒரு நேரம் கையவே தட்ட மாட்டாங்க, உம்மன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உங்களை சொல்லலை, இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னேன். ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாதிரி ஜனங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர்னு சொல்லுதுங்க, அப்புறம் கொஞ்சம் பாகால் அஸ்தரத்தை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு
ஸ்டேபிள் இல்லாத, ஒரு ஸ்டெடி இல்லாதவங்களா இருந்தாங்க. யாரு? அவங்கள கர்த்தர், அப்பதான் மோசே அந்த அதிகாரம் முழுவதும் படித்தா தெரியும். அப்பொழுது சாமுவேல் சொல்லுவார், இங்கே வாங்கப்பா, உங்கள் முற்பிதாக்கள் எங்கே இருந்தாங்க? எகிப்து தேசத்தில் அடிமையாக கிடந்தாங்க. கர்த்தரோ அவங்களை விடுவித்து, மோசே ஆரோனை கொண்டு விடுவித்து கொண்டு வந்து செங்கடல் வழியாக வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான தேசத்தை கொடுத்தாரு. அங்கே இருந்த ஜாதி ஜனங்களை எல்லாம் துரத்தி விட்டு உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தாரு. அதுலேயாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்காமல் நீங்கள் துரோகம் பண்ணினீங்க. அப்பொழுது உங்களை என்ன செஞ்சார்? புறஜாதிகள் பக்கத்தில் இருக்க தேசத்து கையில் ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய, அதுக்கு பிறகாவது ஒழுங்காக இருக்காமல் நீங்கள் இப்படியே உங்கள் நிலைமை மோசமாக போச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் பலவிதமான அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சு நடத்தி கொண்டு வந்தார். நீங்களும் கொஞ்சம் கூட நன்றி இல்லை. இப்போ என்னடான்னு கேட்டால், என்னைய உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக கொடுத்தாரு, நானும் உங்களுக்கு நடத்தி கொண்டு வந்தேன், என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த 14ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாரு? இல்லை அதே தான், அதை எருதையாவது எடுத்துக்கொண்டதுண்டா? அந்த வசனம் வச்சானே, எங்கடா என்ன வாசிங்க. என்னடா பண்ணுறான்? 12ஆம் அதிகாரம். நான் உங்களுடைய எருதுகளையாவது நான் எடுத்துக்கொண்டது உண்டானால், நான் யாருடைய எருதையாக எடுத்துக்கொண்டதுண்டா? நான் யாருடைய எருதையாவது எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதையாவது எடுத்துக்கிட்டேனா, யாருக்காவது அநியாயம் பண்ணனா, நான் இல்லது அதுக்காக இடைஞ்சல் பண்ணனா, யாருக்காவது லஞ்சம் வாங்கினா, நான் இப்படி ஒரு கெடுதலையும் பண்ணாமல் உங்களுக்கு நல்லது தானே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் நல்ல ஊழியக்காரங்க தான், அப்புறம் என்ன பேசாமல் இருக்க வேண்டியதானே. உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை நடத்துறதுக்குன்னு. ஏன் நான் உங்களுக்கு போதாதா? இன்னும் ஒரு ராஜான்னு ஒன்று உங்களுக்கு வேணுமா? போங்க, நீங்கள் கேட்டபடியே கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு ராஜாவை கொடுத்தாரு. அந்த ராஜாவுக்கு கீழே ஒழுங்காக இருக்கீங்களா? அந்த ராஜா சொல்கிறபடியாவது கேட்டு நடந்தீங்களா? நீங்களோ கர்த்தரை விட்டு விட்டு 10ஆம் வசனத்தில் நீங்களோ கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவிக்க ஆரம்பித்தீர்கள், பாவம் செய்தார்கள். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இப்படி செய்ததுனாலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்ன செய்கிறார்னு பாருங்க. என்ன செய்வார்னு சொன்னார் தெரியுமா? 17ஆம் வசனத்தில் கீழே கடைசியில், ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நீங்கள் செய்ததினால் அதை உணரும்படிக்கு நான் உங்களை கர்த்தரை நோக்கி வேண்டுவேன். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலைகளையும் கட்டளையிடுவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன சொல்ல வர்றாரு? நீங்க என்னையை விட்டுட்டு கர்த்தரை விட்டுட்டு, நானும் கர்த்தரும் கரெக்டாக இருக்கோம், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம், கர்த்தரும் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, நான் உங்களுக்காக கேட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில உங்களுக்கு என்னத்துக்கு ராஜா? புரியலையா? ஒரு நல்ல பெற்றோர் பிள்ளைய பிறந்ததுலேருந்து நல்லா வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு வேண்டியதான வசதி பண்ணி கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கொழுப்படுத்து லவ்ன்ற பேரில் தாய் தகப்பன் சொல்ல கேட்காம காதல் பண்ணிக்கிட்டு அலையுதுன்னா அப்போ பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? உனக்கு வேண்டியது பூரா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு எதுக்கு சொல்லுவாங்களா? உனக்கு கல்யாணம் வேணுமா பண்ணி வைக்கிறேன், நான் தான் நீ கேட்டது பூரா செஞ்சு வைக்கிறேனே, பிறகு எதுக்கு நீ எங்களை விட்டுட்டு இப்படி போன? இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் துரோகம் பண்ணி அவர்கள் யாரை தேடி போறார்கள்? ராஜாவை தேடி போறாங்க. இது கர்த்தருக்கு பயங்கர கோபம். இன்னைக்கு பார்த்துக்கங்க, கர்த்தர் என் கூட இருக்காருன்னு இன்னைக்கு பாருங்க. நான் இப்ப ஜெபம் பண்ணுவேன். எப்படி சொல்றார் 17ஆம் வசனத்தில் கடைசியில்? நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்போ இடியும் விழுகும்
மழையும் பெய்யும். இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் இப்படி மலைக்கு மலையால அப்படியே மலை போல நான் ஒரு ஊழியக்காரன் இருக்கேன். ராஜாவுக்கு ராஜாவா இருக்கிறேன், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறேன், ஆசாரியனுக்கு ஆசாரியனா இருக்கேன். நான் இப்படி மலை போல இருக்கிறேன். நான் கேட்டதை பூரா கர்த்தர் டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களோ எங்களை விட்டுட்டு இன்னொரு ராஜா வேணும்னு கேட்குறீங்க. இந்த பார்த்துக்கங்க, நான் ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குன்னு பாருங்க. நான் ஜெபிச்ச உடனே மழை பெய்யும். அதுக்கு முன்னாடி இடி விழுகும் பாருங்க. இடின்னு லேசா சொல்றிய, விழுந்தாத்தான் தெரியும். இடி ஈரக்குலைய அந்து போயிடும், காதை வெட்டிச்சு போயிடும். தன்னால வாயில ஸ்தோத்திரம் வந்துடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை மட்டும் எப்படியா காப்பாத்திருங்க ஆண்டவர், இந்த மாதிரி வந்துடும். அப்படி ஒரு பயம் வருது இல்லையா? அப்படி ஒரு இடி விழுகுது. இடியும் வரும், மழையும் வரும். அதே போல இப்படி திடீர்னு இடியை வரவழைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. திடீர்னு மழையை வர வைக்க முடியுமா? அது எப்போ பெய்யணுமோ அப்போத்தான் அது பெய்யும். எப்போ இடி விழுகணுமோ பெய்யும். எல்லா மழைக்கு முன்னாடி இடி விழுகுமா? வராது. சில நேரம் இடி விழுகும், சில நேரம் இடி விழுகாது. அதுபோல இது ரெண்டும் ஒன்று போல வருது. இடியும் விழுகும். இதுக்கு பேர் தான் வெரி குட். என்ன காரியம்? பெரிய காரியம். ஏன்னா வானத்தில் இடி விழுகிறது பெரிய காரியம். இடியை நம்ம யாராவது உண்டாக்க முடியுமா? விஞ்ஞானிகளால் இடி உண்டாக்க முடியுமா? விஞ்ஞானிகளால் அதெல்லாம் செய்ய முடியுமா? அதனாலதான் சொல்றாரு, இடியும் மலையும் வருவிப்பது கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய செயல். ஆகவே அது பெரிய காரியம், பெரிய காரியம். அதே போல இவர் ஜெபிச்ச உடனே இடியும் வந்தது. 19ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல பாருங்க. ஜெபம் பண்ணினான். அன்றைய தினமே இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார். எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த இடியும் மலையும் ஒரு நிமிஷத்துல அவர் கேட்ட உடனே வந்ததினால் அந்த பெரிய காரியத்துக்கு ஒரு புது பேர் வைக்கிறார். வாசி 24ஆம் வசனத்துல. எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை செவிக்கடைவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு இடியும் மலையும் வந்த உடனே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை மகிமையான காரியமாக செய்தார். அப்ப இந்த காரியத்துக்கு என்ன பேரு? மகிமையான காரியம். பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்னாரு, பெரிய காரியத்தை செய்தார்னு சொன்னாரு. இப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அப்போ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படின்னா மகிமையான காரியங்களை செய்தார். நமக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த ஜெபத்திலே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமையான காரியம்னா எது? பெரிய இடியா? கேட்ட உடனே நடக்கிறது. கேட்ட உடனே இன்னைக்கு மழை பெய்யணும்னா அப்படியே மழை, இடியும் மலையும். அப்படி இடியெல்லாம் நம்மளால உண்டாக்க முடியுமா? எந்த விஞ்ஞானிகளால் இடி உண்டாக்க முடியுமா? எவ்வளவு எதை வச்சு செய்ய முடியுமா? அதுதான் கர்த்தர் மகிமையான காரியத்தை நம்ம எதை கொடுத்து செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மகிமையான காரியத்தைனா, இந்த மகிமையான காரியம் என்னன்னா, அற்பமாய் நினைத்த, நிர்விசாரமாய் நினைத்த, சத்துருக்களை போல நடந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்படும்படியான செய்த செயல்தான் மகிமையான. இவங்க சாமுவேலை அசால்ட்டா நினைச்சிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேற ஒரு ராஜா வேணும்னு. இப்ப சாமுவேல் ஒரு ஜெபத்திலேயே இடியும் மலையும் உண்டாக்கி அவர் மகிமையான காரியத்தை செஞ்சு காட்டியிருக்காரு. இப்போ அந்த ஜனங்கள்லாம் எப்படி நிற்கிறாங்க? பயந்து வெட்கப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ மற்றவர்களை, உங்களை அற்பமாய் நினைத்தவர்களை வெட்கப்பட வைக்கிற காரியத்துக்கு பெயர் சொல்லுங்க, மகிமையான காரியம். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும், உங்களை மட்டமாக நினைப்பாங்க. உங்களுக்கு கடன் இருக்கலாம், உங்கள் கடனை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்க அற்பமாக நினைக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு வசதி குறைவு இருக்கலாம், அல்லது ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம்,
அதை வச்சு உங்களை அற்பமாக நினைக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு மகிமையான காரியத்தை செய்து, மற்றவர்கள் உங்களை அற்பமாய் நினைத்தவர்களை வெட்கப்படும்படி செய்கிற செயலுக்கு பெயர் மகிமையான காரியம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். மகிமையான காரியத்துக்கு, மகிமையான பெரிய காரியம் எதுன்னு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13ஆம் வசனம். கைகளை வைத்தார். நல்லா கவனிச்சுக்கங்க என்ன நடந்தது. ஒரு ஜெப ஆலயத்துக்கு ஏசப்பா போனாங்க. 10ஆம் வசனத்தில் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்கு போய் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே 18 வருஷமாய் 11ஆம் வசனத்தில் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துச்சு. அந்த அம்மாவை அந்த ஆவி என்ன செய்யும்? நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாக்கி வச்சிருக்கு. எத்தனை வருஷமா? 18 வருஷமா ஒரு அம்மா குனிஞ்சுக்கிட்டே அலையுது. யாராவது தோத்திரம் சொன்னீங்கன்னா, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்ய விடாது? நிமிர விடாது. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு இப்படி இருந்து பாருங்க, முடியாது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கல, இந்த லீவு நாளில் வேலை செய்துக்கிட்டு இருக்க களை எடுக்கிறவங்க இவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்போ சாப்பாடு கொடுக்க அம்மா கொடுத்து விடுவாங்க. போனோடனே அவங்களுக்கு அவங்களுடைய அந்த களை எடுக்கிற களைக்கட்டை எடுத்து நம்மளும் கொஞ்சம் களை எடுக்க சொல்லுவோன்னு எடுப்பேன். குனிஞ்சு கொஞ்சம் களை எடுப்பேன். அவங்களோட அவங்க வேகத்துக்கு எடுக்க செய்ய முடியாட்டாலும் கொஞ்சம் செய்வேன். எப்படா நிமிருவன்னு தான் வரும். அந்த அளவுக்கு என்ன வலிக்கும் குறுக்கு. நீங்கள் நினைக்கிற விவசாயம் லேசான தொழில் இல்லை. கருதறுக்கிறதா இருந்தாலும் சரி, குனிஞ்சுக்கிட்டே அறுக்கணும். களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மண்வட்டி பிடிச்சி வெட்டுறதா இருந்தாலும் சரி, பயங்கரமான ஒரு கடின வேலை எது? விவசாய வேலை. உட்கார முடியாது, பயிர் பாலாக போயிடும். குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எப்படா நிமிருவன்னு. அப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட குனிஞ்சே நிற்க முடியலையே. நீங்கள் வேணா போய் நின்றுக்கிட்டே ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கி குனிஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. தோத்திராண்டவரே தோத்திராண்டவரே தோத்திரானு, தோத்திரமாவது ஆத்திரமாக வருதப்பான்னு உட்காந்துருவீங்க. அப்போது ஒரு நாள் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் குனிய முடியலையே. ஒரு பொம்பளை எத்தனை வருஷமா? 18 வருஷமா குனிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளை கண்ட உடனே என் அப்பாவுக்கு இரக்கம் வந்தது. அவளை கண்ட உடனே, ஏன்னா அந்த அம்மா வந்து குனிஞ்சுக்கிட்டு டபக்குன்னு உட்காந்துக்கிட்டு அவர் மூஞ்சியை பார்க்குது. வந்தியலே புண்ணியவாளனே, எனக்கு ஒரு வழி பண்ணிட்டு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஏக்கத்தோடு பார்க்குது. உடனே ஏசப்பாவுக்கு அவளுக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்துட்டாரு. ஆனால் உதவி செய்யறதுக்கு முடிவெடுத்து அவளை கூப்பிட்டு கைகளை வச்சு அவளை குணமாக்கணும்னு விரும்புகிற நேரத்தில் அந்த சபையிலே அந்த உட்கார்ந்துருக்கிற அந்த யூத மத தலைவர்களாகிய பரிசேயர்கள் எல்லாருமே இவருக்கு, அந்த ஜெபாலய தலைவன் அப்புறம் பரிசேயர்லாம் உடனே என்ன செய்கிறாங்க? ஐயோ அம்மா, நீ அங்கே உட்காருமா, இங்கே வராதம்மா. இவர் இப்படி தான் கூப்பிடுவார். ஐயா வந்து எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு பேசாமல் வந்த வேலையை பார்த்து போங்க. யார்கிட்ட? இல்லை, அவளை குணமாக்காமல் நான் போக மாட்டேன், அவளை வர சொல்லணும். இல்லை, இன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி குணமாக்குன்னா மற்ற கிழமை வர வேண்டியதானே. ஏன் அப்படி சொல்கிறாங்க? மற்ற கிழமை என்ன கூட்டம் வராது. இன்னைக்கு குணமாக்குனா வந்த மக்களுக்கு பூரா இவர் குணமாக்குறவர்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு மக்கள் பூரா யாரு பின்னாடி போயிடுவாங்க? ஏசப்பா பின்னாடி போயிடுவாங்க. அதனாலதான் இந்த ஜெபாலய தலைவனுக்கு கோவம் வருது. அப்புறம் அதுக்கு பிறகு ஜனங்க வர மாட்டாங்க, காணிக்க போட மாட்டாங்க, இவனுக்கு வயிறு காயும். எல்லாம் காரியத்தோடு தான். இதே தான் எருசலேமில் நடந்தது. எருசலேமிலே இயேசு போய் ஜனங்களுக்கு சோமாக்கி அற்புதம் செஞ்சு பாவத்தை மன்னிச்சு ஜனங்க வர இயேசு பின்னாடி போயிட்டாங்க. ஒரு பய கூட தேவாலயத்துக்கு போகல, காணிக்க போடலை. பிரதான ஆசாரியனுக்கு என்ன வருது? இந்த இயேசு இருக்கு வரைக்கும் நம்ம பொழப்பு ஒன்றும் ஓடாதுடா.
அதனால இந்த இயேசுவை கொலை செய்யணும், இயேசுவை எப்படியாவது பிடிச்சு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசுநாதரை பிடித்து கொலை செய்ய பிரதான ஆசாரியனுடைய கூட்டம் செயல்பட்டதுக்கு காரணம் ஜனங்க பூரா யாரு பின்னாடி போயிட்டாங்க? யார் பின்னாடி போயிட்டாங்க? ஏசப்பா பின்னாடி போயிட்டாங்க. அதே தான் இன்னைக்கு இங்கே நடக்க போகுது. இன்னைக்கு ஏன் குணமாக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இன்னைக்கு ஜனங்க பூரா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இப்படி குணமாக்கி விட்டாச்சுன்னா அவங்க பூரா இயேசு பின்னாடி போயிடுவாங்க. நமக்கு வரும். குணமாக்க கூடாது. பாருங்க 14 வசனத்தில் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவனுக்கு என்ன வருது? கோவம் வருது. அவன் என்ன சொல்றான்? நீ இது மாதிரி குணமாக்குறதுக்கு 6 நாட்கள் இருக்கு, அன்னைக்கெல்லாம் வராம இன்னைக்கு மட்டும் ஓய்வு நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து குணமாக்கணுமாக்கும். ரீசன் தெரியுதா? கோவம் வருது. ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. 18 வருஷம் கூணிக்கிட்டு வந்த ஒரு அம்மாவுக்கு கடவுள் குணமாக்கி விட்டுருக்காருன்னா சந்தோஷப்படாம வேண்டாமா? அதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். ஒரு உதாரணம் சொன்னார். உங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு தண்ணிக்குள்ள விழுந்தா, உங்கள் வீட்டில் ஒரு ஆடு தண்ணிக்குள்ள விழுந்தா தூக்கி விடாமல் இருப்பியா? அப்படிலாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் சொல்கிறார். 17 வசனத்தை எல்லாரும் எடுங்க. 17 அவரை விரோதித்த அனைவரும் சொல்லுங்க. அவரை விரோதித்த அனைவர் யாராரு? ஜெபாலய தலைவன், பரிசேயர் கூட்டம் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். இந்த செயல் கீழே அடுத்த வாசிங்க. ஜனங்களில் அதே வைரம் வாசுங்க. நீ வாசிக்கிட்டே வாங்கப்பா, என் கூட கவனிங்க. நீ ஏன் மாத்துறீங்க? கவனிங்க. அவரால் செய்யப்பட்ட மகிமையான செயல்களை குறித்து. அப்ப பாருங்க, இந்த கூனியா இருக்கிற அந்த சகோதரி, அந்த அம்மா நிமிர்ந்து நடந்தது மகிமையான காரியம். இன்னொரு ஒருத்தர் சொன்னா மகிமையான பெரிய காரியம். அன்னைக்கு திடீர்னு மழையை பெய்ய வச்சு இடியை உண்டாக்கின சாமுவேல் செஞ்சாரா? மகிமையான பெரிய காரியம். அப்பொழுது அந்த ஜனங்கள், எங்களுக்கு ராஜா வேணும் என்று கேட்ட ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள். இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஏசப்பாவை எதிர்த்த ஜனங்கள் எல்லோரும், அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். இதேதான் கர்த்தர் நமக்கும் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். அப்போது உங்களை விரோதித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், நேரடியா பகைத்தவர்கள், மறைமுகமா அப்படியே நடிச்சுக்கிட்டே உங்களுக்கு விரோதமா செயல்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க வெட்கப்பட போகிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு இதே போல ஒரு மகிமையான ஒரு காரியம் நடக்கணும். என்னை ஆண்டவரே விரோதித்தவர்கள், என்னை எதிர்த்தவர்கள் ஆண்டவரே வெட்கப்படும்படியான ஒரு மகிமையான காரியத்தை எங்களுக்கு செய்வீராக. ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம், மூணாவது காரியம் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன். எப்படி சொல், அதுதான் முக்கியமானது. அதை நல்லா வாசிங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நீங்க இந்த எப்பவுமே பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லித்தரேன். அந்த கமா இருக்கிற இடத்துல நிறுத்தி வாசிங்க. ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ இருக்கிற இடத்துல நிறுத்தி வாசிங்க, உங்களுக்கு கரெக்டாக. அதுவரை சென்டென்ஸாகவே கொண்டு போங்க. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, அப்படி கொண்டு போங்க. ஒரே சென்டென்ஸா கொண்டு போயிட்டு அடுத்து கர்த்தரை பாடுவேன், அந்த இடத்துல ஒரு கமா இருக்கு, அங்க நிறுத்திட்டு அடுத்து வாசிங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ என்ன நடந்துச்சு அங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனிடத்திலே அடிமையாய் கிடந்தார். அடிமையாய் கிடந்த இந்த ஜனங்களை மோசே ஆரோனை கொண்டு கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சார்? விடுவித்து கொண்டு வந்தார். விடுவித்து போனோடனே பார்வோனும் அவனுடைய இராணுவமும்
ஐயோ இப்படி எல்லாரும் போயிட்டாங்களே, ஊரே வெறிச்சோடி கிடக்க, நமக்கு நாளைக்கு வேலைக்கு யார் இருக்கா, வயல் வேலை செய்ய ஆள் இல்லை, செங்கல் வேலை செய்ய, கட்டட வேலை, கொத்தனார் வேலை செய்ய ஆள் இல்லையே, இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டானே, 20-30 லட்சம் பேர் போயிட்டாங்களே, ஊரே காலியாக கிடக்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி இராணுவத்தை திரட்டி போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யறான்? பின்னாடியே வர்றான் பார்வோனும் அவனுடைய இராணுவம். பின்னாடி வந்த உடனே நல்லடா போச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம்டா, அந்த பார்வோன் கையிலேருந்து தப்பிச்சிட்டோம்னு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் பிரயாணம் முடிஞ்சது, பின்னாடியே வர்றாங்க. அந்த இவங்க சவுக்கட்டின்னு மெல்ல போகுது. ஏன்னா நோஞ்சானம் இருக்குது, கிழடுகளாக இருக்குது, சில குழந்தைகள் இருக்குது, அப்புறம் மாசமாக இருக்கிற சகோதரி மாதிரி உண்டு. அதனால ஒன்று படக்குன்னு போக முடியல. அப்புறம் ஆடு மாடுகள் வேறு இருக்குது, அதனால இதுக்கு பதறாமல் போகுது. அவன் குதிரையில் கட்டன்னு ரதத்தில் வந்து சேர்ந்துட்டான். ஐயோ பார்வோன் வந்துட்டானே, நம்ம என்ன செய்ய? ஐயோ நம்ம சும்மா விட மாட்டானே, ஏன்டா புறப்பட்டு வந்தீங்கன்னு சொல்லி நம்மளை அடிப்பானே, வெட்டுவானே, எத்தனை உயிர் போகுதோ, ஐயோ நம்மளை கொன்றுவானேன்னு சொல்லி பதறி மோசேட்ட கேட்குறாங்க, ஐயா என்ன இப்படி வந்திருக்கியன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வேகமாக போயிடுவோன்னு வந்தா வேகமாக வந்தால் எதுக்கு என்ன இருக்கு? கடல், செங்கடல். இப்போ கடலுக்குள்ளே போய் விழுந்து சாகிறதா, இங்கிட்டு பார்வோன் கையில் சாகிறதா? அப்போ தான் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சாக போகிறது உறுதி, இன்னைக்கிலே கல்லறை தோட்டத்தை உண்டாக்கிற வேண்டிதான். அப்போ கேட்குறாங்க, ஏன் எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லைன்னா இங்கே கூட்டு வந்தீங்க? நல்ல பாஸ்டர் வந்திய, அண்ணனும் தம்பி யார், மோசேயும் ஆரோன். உங்களால் இப்போ நாங்கள் சாக போகிறோம். இப்படி சும்மா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அடிக்க போகிறாங்க. யார? மோசே ஆரோனை அடிக்க போகிறாங்க, கல்லறிய போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மோசே போய் கர்த்தர்ட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இதுக்கு தான் நான் இந்த ஊழியமே வேண்டான்னு சொன்னேன், பேசாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டா இருந்திருப்பேன், என்னை வந்து இப்படி கொண்டு வந்து இழுத்து விட்டு என்னை இப்போ அழுகிறார். மோசே பதறாத, அவசரப்படாத, அமைதியாயிரு, பாரு இப்போ என்ன நடக்குது, ஜனங்கிட்ட சொல்லு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. எப்படி சொல்கிறாரு? சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லு ஜனங்கிட்ட. ஜனங்களே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா பண்ணினார். எப்படி பண்ண முடியும்? இது வரைக்கும் நாங்கள் யுத்தம் பண்ணதை பார்த்ததில்லையே, எப்படி பண்ணுவார்? நீ பேசாமல் இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இதுக்குள்ளே நெருங்கி எதுக்கிட்ட வந்துட்டாங்க? கடலுக்கிட்ட வந்துட்டான். இப்போ கர்த்தர் மோசேட்ட சொல்கிறாரு, உன்னுடைய கையில் இருக்கிற கோலை எடுத்து கடலில் தொடு. இப்போ கடலில் தொடுறாரு, கடல் ரெண்டா விளக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்டின். இப்போ ஜனங்களை பூரா இது வழியே போக விடுட்டு, எப்படி போக, திடீர்னு ஒன்று கூடிருச்சுன்னா தண்ணியெல்லாம் அப்படின்னு பயப்படுறான். இல்லைப்பா நீங்கள் ஒன்றும் ஆகாது, தரை தானே, தரையில் போங்கன்னு வாசிங்க. யாத்திராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்களுக்கு வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் ஜலம் தண்ணீரானது எது போல இருக்கு? மதில் போல இருக்கு. தொட்டு பார்க்குறான். கொஞ்சம் சாஞ்சி பார்ப்போம். இப்போ மதிலாக இருக்கிறனால தான் அவங்கெல்லாம் சோறில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வெறும் தண்ணின்னா சாய்வாங்களா? அப்போ தண்ணீர் ஜலமானது ஒழுங்காவது சாஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வாசிச்சு சொன்னோன்னு ஒரு வேளை தண்ணி மாதிரி மாறிடுச்சுன்னா எதுக்கு அங்கிட்டு விழுந்துருவோமோன்னு நிமிர்ந்துட்டாங்க பாவம். அப்போது மதில் போல எது நிற்கிது? தண்ணி, ஜலம் நிற்கிது. ஜலமாகிய தண்ணீர் நின்ன உடனே தைரியமாக உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே போய்கிட்டாங்க. மதில் போல் நிற்கிது தண்ணி. சர்ன்னு பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க. விட்டிய நடக்கிறாங்க. கடலில் அக்கறைக்கு போய் இறங்கிட்டாங்க. கடலில் இறங்கி அங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே சேர்ந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, மோசே உன் கோலை மறுபடியும் நீட்டு, அவ்வளோ தண்ணி ஒன்று சேர வையின்னு. அதே போல் சேரும்போது பார்வோனும் அவனுடைய ரதமும் அவருடைய குதிரைகளும் அவர் வீரர்களும் அத்தனை பேரும் தண்ணுக்குள்ளே முங்கி
செத்து போயிட்டான். இப்போத்தான் அதுக்கு பாட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? 15 அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரும் மோசேயும் சேர்ந்து கர்த்தரை புகழ்ந்து என்ன சொல்லுகிறார்கள்? அவர் மகிமையான காரியத்தை செய்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். எது மகிமையான காரியம்? 4ஆம் வசனத்தில் பார்வோன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடையதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், செத்து மாண்டு போனார்கள். 6ஆம் வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. எது சிறந்திருக்கு? மகத்துவம் சிறந்திருக்கிறது, மகிமையான காரியத்தை செய்திருக்கிறீர். இப்போ வாசிங்க. உமது வலதுகரம், உமது வலதுகரம், எல்லாரும் சொல்லுங்க, பகைஞர்களை, எதிரிகளை, சத்துருக்களை நொறுக்கி போட்டது. ஏசப்பா 18 வருஷ கூனியை நிமிர வச்ச போது சத்துருக்கள் வெட்கப்பட்டார்கள். சாமுவேல் வேண்டாம், கர்த்தர் வேண்டான்னு ஒரு ராஜாவை கேட்டபோது அவர்களுக்கு இடியும் மலையும் உடனே கொடுத்து அங்கே கேட்ட ஜனங்களை சொல்லுங்க வெட்கப்படும்படி வைத்தார். கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க, வந்து இதெல்லாம் இழுத்துடக்கூடாது. கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளைகளை கை அது விளையாடத்தான் துடிக்குங்க, நம்ம தான் கையில் வச்சுக்கணும். பிள்ளைகளை, அதாவது சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டார்கள். இங்கே சத்துருக்களை இருந்தா தானே வெட்கப்பட என்ன செஞ்சு வச்சுட்டாரு? துண்டு துண்டா வெட்டி நொறுக்கி அள்ளி வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட மகிமையான பெரிய காரியங்களை செய்பவர் நம்முடைய கர்த்தர். எனக்கு அப்படி ஒன்றும் இதுவரைக்கும் செய்யலையே பாஸ்டர். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த மாசமே செய்வார், இந்த மாசமே செய்வார். இந்த வருஷம் ஒரு மாசம் தான் இருக்கு. இந்த டிசம்பருக்குள்ள கர்த்தர் செய்து உங்களை புது வருஷத்துல சாட்சி சொல்ல வைப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருக்களை வெட்கப்படும்படி செய்கிறவர் மட்டுமல்ல, நொறுக்குகிறவர். இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். அடுத்த அதிகாரம் 16ஆம் அதிகாரம். எத்தனை அதிகாரம்? 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே எங்களுக்கு அப்படிலாம் இருந்துச்சே, இப்போ கர்த்தரின் கையால் செத்தா கூட பரவாயில்ல, இப்படி நாங்கள் கூட்டம் முழுவதும் பட்டினியாக கிடந்து சாகிறத விட எங்களுக்கு சீக்கிரமாக நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுப்பது யார்? எங்களுக்கு அப்பத்தை இறைச்சியையும் கொடுப்பது யார் என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கும் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு இறைச்சியும் அப்பத்தையும் கொடுப்பது யார்? அப்பத்தான் கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க 7ஆம் வசனத்துக்கு வாங்க. விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஏன்னா நம்முடைய தேவன் மகிமையான தேவன், மகிமையான காரியத்தையே விடிய காலத்திலே மகிமையை காண்பீர்கள். என்ன மகிமையை காண்பீர்கள்? 8ஆம் வசனத்திலே, சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதற்கு உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்திலே நீங்கள் சாப்பிடுறதுக்கு அப்பத்தையும் கொடுப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்து 3 மாதம் ஆச்சு. அங்கேருந்து கொண்டு வந்த கோதுமை பூரம்
அரிசி கோதுமை தீர்ந்து போச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அப்பமும் இல்லை, கோதுமையும் இல்லை, அரிசியும் இல்லை. அப்புறம் கொண்டு வந்த ஆடு மாடு கோழி எல்லாம் ஒன்று ஒன்றா அடித்து தின்னு, அது நம்ம ஊர் மாதிரியா? 3 பேர் தின்னாங்களே ஒரு மாடை, கண்ணுக்குட்டியை. அப்படின்னா எப்படி ஆளுக? அவங்களுக்கெல்லாம் ஆடெல்லாம் ஏமாத்துறான். அப்படி சாப்பிட்ற ஆட்கள். நம்ம 100 கிராம் வாங்கி சாப்பிடுவோம், மிஞ்சி போனால் காக்கில் வாங்குவோம். அவங்களுக்கு என்னது? ஒரு சந்தை கொடு, ஒரு தொடைய கொடு, அப்படி திங்கிற ஆட்கள். அப்படின்னா என்ன? கொண்டு வந்த ஆடு மாடு எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து நம்ம சபையில் விசுவாசிகள் வீட்டில் நடக்குது. ஆமாம், ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை கண்ணே, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த மொட்டை சாம்பார் தானா, ஒரு பல்லு கடிக்கிறதுக்கு ஒரு எலும்பு ஒன்று இருக்கிறாதான், ஒரு எலும்பு கறி எடுக்கக்கூடாதான், இன்னும் இந்த மொட்டை சாம்பார் தானே, ஞாயிற்றுக்கிழமை தானா? ஆமாம், வேணா ஒரு முட்டையை வச்சுக்கிருவிய, அவ்வளோதான். இன்னும் ஒரு கடிக்கிற மாதிரி ஒரு எலும்பு வச்சு சமைக்கக்கூடாதான் அப்படின்னு பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட என்ன செய்வாங்க? கேட்குறாங்களா? கேட்குறாங்க. இருடா, அடுத்த வாரம் பார்ப்போம், இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல இன்னைக்கு முறுமுறுப்பு இருக்குது. இறைச்சியை கொடுப்பவன் யார்? எங்களுக்கு அப்பத்தை கொடுப்பவன் யார்? கொடுத்தாலும் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? இது கோழி குஞ்சு போல ஒன்று, அதுக்கு பேரு காடை. இது ஒரு இறைச்சியா? அவன் கடா பல்ல தின்னு முடிச்சிருவான். முடுகான ஒன்று, கோழி குஞ்சு மாதிரி ஒரு காடை. சரி, மண்ணாவாது ஒரு ஆப்பிள் சைஸில், ஆரஞ்சு சைஸில் கொடுக்கக்கூடாது? என்னது? கொத்தமல்லி சைஸில். எதுக்கு இப்படி கொடுத்தாரு ஆண்டவர்? ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு ஆப்பிள் மாதிரி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெல்லிக்காய் மாதிரியாவது சைஸில் கொடுக்கக்கூடாது? எப்படி கொடுக்குறாரு? கொத்தமல்லி சைஸில். ஏன் இப்படி கொடுத்தாரு? கடவுள் ஒரு நாளும் நம்மளை தப்பாகவே நடத்துகிறவர் அல்ல. அவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ சாப்பிட்டு எந்த வேலைக்கு போக போற? இப்ப சொல்லுங்க. இல்லை வியாபாரத்துக்கு போக போறியா, வயலுக்கு போக போறியா, என்னத்துக்கு போற? சாப்பிட்டு தூங்க போற. அப்போ நீ என்ன செய்ய? இந்த கொத்தமல்லி மாதிரி இருக்கிற இந்த மண்ணாவை நீ என்ன செய்ய? புறக்கு, பொறுமையா புறக்கு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் புறக்கு. அதுலயாவது உன் நேரம் கொஞ்சம் அதில் என்ன செய்யட்டும்? செலவாகட்டும். இங்கிட்டு வராரு, என்ன கொடுத்தாரு? காடை. இந்த காடை என்னத்துக்கு? அதில் இருக்கிற அந்த முடியை பிச்சாச்சுன்னா அப்படித்தான், ஒன்றுமே இல்லை அதில், எலும்பு மாதிரித்தே இருக்கு. நீ காடை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? என்னத்துக்கு அது? இதுதான். ஏன்னா இவங்க கறியா தின்னு, ஆட்டுக்கறி மாட்டுக்கறியா தின்னு கொழுப்பாகி 50 பேர் வனாந்தரத்தில் சாகுறான். கொழுப்புள்ளாத ஒரு கறியை கொடுப்போன்னு தான் எதை கொடுத்துருக்காரு. நீ காடைக்கு என்ன கிடையாது? கொழுப்பு சத்தே கிடையாது. எம்பிட்டு காடை வேணாலும் திங்கலாம், ஒரு கொழுப்பு ஏறாது உங்களுக்கு. அதனால இந்த ஜனங்க சாகக்கூடாதே வனாந்தரத்துலன்னு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? காடை. இப்படி கொடுத்தா காடை ஒரு பிராய்லர் கோழி மாதிரி சைஸ்க்காக கொடுக்க வேண்டாமா? ஒரு பிராய்லர் சைஸ் இப்படி சின்னதாக அப்படி குஞ்சு இப்படி போயிட்டார், இப்படி சின்னதாக கொடுக்குறாரு. என்னன்னா இருப்பா, அவர் என்ன டியூட்டிக்கு போக போகிற? உட்காந்து பொறுமையாக அந்த முடியை பிச்சு கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் 20 காடை 30 காடை தேவைப்படும். அப்படியே பொறுமையாக பிச்சு இது ஒரு இறைச்சின்னு கொடுக்குறாராக்கணும். நீ இப்படி முறுமுறுக்கிறான்னு தெரிஞ்சுதான் கத்தர் காடையை வர வச்சாரு. 23 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரு? 23 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு விழுந்து கிடக்கு. எத்தனை காடை வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்க. இது ஒரு நாள் அல்ல, அவங்க கானான் போய் சேரு வரைக்கும் காடையும் மண்ணாவும் தந்துகிட்டே இருந்தாரு. எப்போ வரும் காடை? போச்சு, வசனத்தை மறந்துட்டிய. வாங்க, சாயங்காலத்திலே காடையும் இறைச்சியும், விடிய காலத்திலே அதிகாலை பனியோட எது வந்து விழுகும்? ஆனா மண்ணான்னு சொல்றதை விட அப்பம். வாசிங்க யோவான் சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6:51. என்ன அப்பம்? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். மேல பாருங்க, அதுக்கு அடுத்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். 50ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அதுக்கு முந்தின வசனம் 49. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னா என்கிற வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை புசித்து மரித்தார்கள். அப்போ இந்த மன்னாவுக்கு பைபிள் வச்சிருக்க பேர் என்னது? வானத்தின் அப்பம். வெரி குட். என்ன அப்பம்? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அப்ப நான் டைரக்டா எடுத்த உடனே சாப்பிடலாம். இந்த மன்னாவையும் டைரக்டா சாப்பிடலாம். தோல் இருக்கு, தொலி இருக்கு, ஒன்றும் கிடையாது. நீங்க சோறா வேணாலும் வடிச்சு சாப்பிடலாம், அரைச்சு தோசையா சாப்பிடலாம். நாங்கள் எங்கள் ஊரில் தோசை இட்லி தான் சாப்பிட்டோம். இட்லியாகவும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி என்ன பண்ணலாம், சப்பாத்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டைரக்டாக தர்றாரு. தோல் தொலி ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கே போய் தோலை உரிக்க, எங்கே போய் ரைஸ் மில்லுக்கு எங்கே போக, நீங்கள் இப்படி சிரமப்படக்கூடாதுன்னு கத்தர் என்ன செய்கிறாரு? அங்கே எல்லாம் உரிச்சு எடுத்து அப்படியே டைரக்டாக கொடுக்குறாரு. அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு அப்பத்தை தந்தார். அதிகாலையில் அப்பம், சாயங்காலத்தில் இறைச்சி. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார், எங்களை அப்பத்தை கொடுப்பவர் யாருன்னு கேட்டு முறுமுறுத்தவங்கெல்லாம் சொல்லுங்க, வெட்கப்படும்படி செய்தார். ஏன்னா 60 லட்சம் பேர், சாரி 30 லட்சம் பேர், 30 லட்சம் பேருக்கு இறைச்சி கொடுக்க முடியுமா? கண்டெய்னர்ல வந்தா கூட பத்தாது. எவ்வளவு இறைச்சி வரும்? ஆனால் என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, அன்னைக்கு மட்டும் கொடுக்கிறவர் இல்ல, ஒரு தடவை கொடுத்துட்டாருன்னா சாகு வரைக்கும் கொடுப்பாரு. தண்ணி இல்லைன்னு ஒரு இடத்துல காய போட்டாரு, அன்னைக்கோட தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னது? கண்மலையிலிருந்து. அதுக்கு பிறகு இவங்க போற இடம் பூரா எது வந்துகிட்டே இருக்கு? இவங்க ராத்திரில தூங்குவாங்க, அதுக்கெல்லாம் அங்க இருந்த கண்மலை உருண்டு இங்க வந்துடும். என்ன அதிசயம் தெரியுமா? அதுக்கு பிறகு இவங்களுக்கு தண்ணி தானே தேவை. அந்த கண்மலை எங்க? இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த வந்துருச்சு. அங்க போய் இது எடுப்பாங்க. அந்த கண்மலையிலேருந்து என்ன வரும்? அவங்க கானான் தேசம் போய் சேரு வரைக்கும் எது இருந்துச்சு? அந்த கண்மலை அவர்களோடு கூடவே போயிடுச்சு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மூணாம் வசனமா போச்சு. கூட சென்ற, அவர்களோடு கூட சென்ற. அப்ப ஞான கண்மலை, அந்த கண்மலை வந்துகிட்டே இருக்குது கூட. இதே போல இறைச்சி கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அதே போல மன்னா அவங்க போய் கானான் தேசம் சேர்ந்து விவசாயத்தை விளைய வச்சு சாப்பிடும் வரைக்கும் மன்னா என்ன செஞ்சது? கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ வானத்தின் அப்பமும் கிடைக்குது, பூமியில விளைய வச்ச அப்பமும் வந்துருச்சு. இவங்களுக்கு அப்பா ரெட்டிப்பான கர்த்தர் நன்மையை தந்தார், ஹல்லேலூயா இப்படின்னு இங்க கோதுமையிலையும் சப்பாத்தி சுட்டுக்கிறாங்க. அங்கிருந்து வந்த மன்னாவே கர்த்தர் பார்த்தாரு, ஏதாவது ஒண்ணுதான் உனக்கு எது வேணும், டக்குன்னு இது கிடைச்ச உடனே அதை நிறுத்திட்டாரு. எதை? நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஒரு வழி திறந்தா ஒரு வழி அடைச்சா, சொல்லுங்க, ஒரு வழி அடைச்சா ஒரு வழியை திறப்பா. ஏன் பஸ் எனக்கு எல்லா வழியும் அடைச்சி விட்டாரு. நான் நினைக்க அடைச்சி சாவியை தொலைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றாங்க? என் சாவியே எனக்கு எல்லா வழியும் அடைச்சி போட்டார். அப்படித்தானே இருக்கியே, அப்படித்தானே யோசிக்கிறியே. ஒரு வழி அடைச்சா ஒரு வழி திறக்கணும்னா ஒரு வழியும் திறக்கலை, எல்லா வழியும் அடைச்சி போட்டாரு. அடைச்சது மட்டும் இல்லை, சாவியை வேற எங்கே விட்டுட்டாருன்னு தெரில. என் சாவி மட்டும் தொலைஞ்சு போச்சு. அப்படியா?
நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரிய காரியத்தை மகிமையாய் செய்கிற தேவன், மகிமையாய் செய்கிற தேவன். இந்த வாசல் திறக்க வரைக்கும் அந்த வாசல்ல இருந்து வந்துகிட்டே இருந்தது மண்ணா. என் தேவன் இறைச்சியையும் மன்னாவையும் அப்பத்தையும் தொடர்ந்து கொடுத்தவர். சாகு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீர்களா? இப்படி கொடுக்கும்போது சத்துருக்கள் என்ன ஆனாங்க? வெக்கப்பட்டு, இறைச்சியை கொடுப்பவன் யாருன்னு கேட்டுவிட்டோமே, தப்பா கேட்டுட்டோமேன்னு தலை குனிஞ்சு நின்னாங்க. இப்படி உங்கள் சத்துருக்கள் தலை குனிகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஏசு ஏசுன்னு போனியே, ஏசுவை கும்பிட்டு என்ன கண்ட, உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. அவங்களாகிய சத்துருக்களுக்கு மத்தியிலே என் கர்த்தர் செய்ய போகிறார், மகிமையானதை செய்ய போகிறார், அவர்கள் வெட்கப்படும்படி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் மகிமையானதை, பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவது காரியம் வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் எடுங்க, முடிச்சிரு கரெக்டா. கடைசி வரிய வாங்க, கடைசி வரிய. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்படின்னா கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவ சொல்லுங்க? பயங்கரமான காரியம். முதல்ல சொன்னேன் மகிமையான பெரிய காரியத்தை செய்வார். இப்போ பயங்கரமான பெரிய காரியத்தை செய்கிறவர். பயங்கரம்னா என்ன? எப்போ பயங்கரமா இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா? பிரமிக்கத்தக்க பயங்கரமானது. இப்போ இன்னொரு காரியத்தை சொல்ல வாசிங்க. உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. கடைசி வரி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆகவே அவர் செய்கிற காரியங்களும். அப்போ நம்முடைய தேவனே எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். பயங்கரமான தேவன் பயங்கரமானதைத்தான் செய்வார். பயங்கரமானதை செய்வார். நல்லா கவனிச்சுக்க. எது பயங்கரம்? எது பயங்கரம்? எது? அந்த அதிகாரத்தை படிச்சா எது? உபாகமத்திலே 34ஆம் அதிகாரத்திலே என்னன்னா, அங்கே இருக்கிற 7 ஜாதிகளையும் துரத்தி, அங்கே இருக்கிற 7 ஜாதிகள் ஒரு தேசமா இருக்க, ஒரு தேசத்துல 7 ஜாதி இருக்கு. 7 ஜாதிக்குள்ளேயும் 31 ராஜா இருக்காங்க. இந்த பெலிஸ்தியர்ன்ற ஜாதிகளுக்குள்ள மட்டும் 5 பட்டணத்தை கட்டி 5 ராஜாக்கள் இருக்காங்க. மீதியானியர்கள், அம்மோனியர்கள், மோவாப்பியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க 2 பேர் 3 பேர் ராஜாவாகி பட்டணத்தை கட்டி ராஜாவா இருக்காங்க. இந்த 31 ராஜாக்களையும் ஜெயிக்கணும். முடியுமா? எரிகோ ராஜாவை ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்து ஆயிப்பட்டினத்து ராஜாட்ட தோத்தாங்க. இருக்கீங்களா இல்லையா? முடிச்சிரு. பிரசங்கம் பண்ண நான் டயர்டா இருக்கணும், கேட்குற நீங்க டயர்டாயிருங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்போ எரிகோ ராஜாட்ட ஜெயிச்சாங்க, ஆயி ராஜாட்ட. என்னைக்கு இவங்க 31 ராஜாவை ஜெயிக்க, அதனால இவங்களால ஜெயிச்சுக்கிறவே முடியும். இவங்க பாவம் கொத்தனார் வேலை வயல் வேலை செஞ்சு பழகினவங்க, இப்படி யுத்தம் பண்ணி வில்லு அம்பு ஆயுத இடத்துல சண்டை போட்டுலாம் பழகாதவங்க. அதனால கர்த்தரே பயங்கரமான காரியத்தை செய்து அந்த 31 ராஜாக்களையும் கொன்று அவர்கள் அங்கு இருக்கிற ஜனங்களை பூரா ஊரை விட்டே துரத்தி நாட்டை விட்டே வெளியேற்றி, ராஜாவை கொன்ன உடனே ஜனங்க பூரா தங்களுடைய ஜாமான் சட்டு முட்டு ஜாமான் அள்ளிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வீடு அப்படியே கிடக்கு, தோட்டம் துறவுகள்லாம் அப்படியே கிடக்கு.
இப்படி ஒரு ஊர் 2 ஊர் கிடையாது, 31 ஊர். அந்த தேசத்தில் குடியிருக்கிற அத்தனை ஜாதிகளும் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஓடினாங்க? ஏன் ஓடினாங்க? கர்த்தர் பயங்கரமாய் செயல்பட்டார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க உள்ள போறாங்க. உள்ள போனா அப்படியே திராட்சை தோட்டம் இருக்கு. அப்படியே தண்ணி பாய்ச்சலை, உரம் போடலை, களை எடுக்கலை, ஒன்றும் செய்யலை, வேலி போடலை, பழம் கொத்து கொத்தா இருக்கு. இவங்க போய் பறித்து தின்னுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி தங்குறதுக்கு வீடு வேணும்னு உள்ளே போனால், ஊருக்குள்ளே போனால் அப்படியே வீடு பூரா காலியாக கிடக்குது. ஜோசுவா பாஸ்டர், அப்போ யார்? ஜோசுவா தான். மோசே இறந்துட்டார். யார் இருக்கா? ஜோசுவா பாஸ்டர், இது பெரிய வீடாக இருக்குது, எங்கள் வீட்டில் 7 பேர் 8 பேர் இருக்கோம், இந்த சாவி எங்களுக்கு கொடுத்துருங்க, எடுத்துக்க, இந்த வீட்டை நீ எடுத்துக்க, இந்த வீடு போதும், நாங்கள் 4 பேர் இருக்கோம், இந்த வீட்டை நீ எடுத்துக்க. இப்படி அவன் அஸ்திவாரம் போடாமல், நிலத்தை வாங்காமல், வீசுவாரம் போடாமல், கொத்தனார் இல்லாமல் வீடை கட்டி வச்சுருக்காங்க. இவங்க நாட்டில் போய் கட்டாத வீட்டில் குடியேறுதலும் நடாத தோட்டத்தில் திராட்சை பழம் சாப்பிடுமான இப்படி போய் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். இதுக்கு பேர் தான் பயங்கரமான செயல். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது போன்ற ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். இன்னொரு காரியத்தை பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா தான் சொல்கிறார், ரெபேக்கா நீ போடா, எங்கள் அண்ணன் லாபான் அங்கே இருக்கான், அவன் வீட்டில் போய் அவனுக்கு ஆடு மாடெல்லாம் இருக்குது, மேய்ச்சிக்கிட்டு அங்கனைக்கிலே இருந்துக்கடா, இங்கே வந்தால் அண்ணன் உன்னை கொண்டுருவான்னு நைட்டாக போகிறான். போகிற வழியிலேயே ஒரு இடத்துல தங்கி படுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல தங்கி படுத்து வந்துருச்சு. விடிஞ்ச பிறகு போகணும், படுத்து கிடக்காரு. அந்த இடத்துல ராத்திரில் ஒரு சொப்பனம் வருது. அங்கே ஒரு பயங்கர தரிசனம் வருது. முந்தின வசனத்தில் பாருங்கள், 16ஆம் வசனத்தில் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். 15ஆம் வசனத்தை பாருங்கள். 15ஆம் வசனத்தில் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து படுத்த உடனே வானத்திலிருந்து 14 பாருங்க, வானத்திலிருந்து அங்கேருந்து என்ன வருது? ஒரு தூதன், ஒரு கர்த்தருடைய தூதன். அதே தான்ப்பா, அதே தான். 13 வைடா வச்சதே மாற்றிக்கிட்டு இருக்க, நீங்கள் படிக்காமல் மாற்றுறான். படித்து பார்த்து சொல்லு. என்ன நடக்குது? கர்த்தர் வந்து நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாரு? அந்த ஸ்தலத்தில். அப்படியே கர்த்தர் வந்து மேலே நிற்கிறாரு வானத்தில். இங்கே கீழே யாக்கோபு படுத்து கிடக்காரு. அப்போ கர்த்தருக்கு யாக்கோபுக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு ஏணி வந்து நிற்குது. அப்படியே அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்காங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தில் பூமியில் இருக்கிற வம்சமெல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும்ன்றார். அதுக்கு பிறகு நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து திரும்ப இது வர பண்ணுவேன். இப்படி நான் சொன்னதை செய்யறது நிறைவேற்று வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்றார். இப்படி அப்பொழுது நித்திரை தெளிஞ்சு பார்க்குறாரு, தரிசனம் தெளிஞ்சு பார்க்குறாரு. மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்னு சொன்னது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் 17 சொல்கிறாரு, இந்த ஸ்தலம் பயங்கரமாக இருக்கிறது. ஏன் இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கு? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார், கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்ப கர்த்தர் வந்து நின்னா என்ன? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். அப்ப பயங்கரமானவர் வந்து நின்னா அந்த இடம் கூட, அந்த ஸ்தலம் கூட பயங்கரமாயிரும். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு வந்தால் வர்றவர் யாரு? பயங்கரமானவர். அப்ப நீங்களும் யாராயிருவீங்க? பயங்கரமாயிருவீங்க. சிம்சோன் சாதாரண மனுஷன், கர்த்தர் வந்ததுனால அவன் யாராயிட்டான்? பயங்கரமான மனுஷனா? ஒரு கேட்டையே அப்படியே 200 கிலோ 300 கிலோ அப்படியே தூக்குறான். ஒரு சிங்கத்தை அப்படியே கிழிக்கிறான். 300 நரியை பிடிக்கிறான். ஒரு நரியை பிடிக்கிறதே கஷ்டம். ஏன் இப்படி பயங்கரமானதை செய்யறான்? பயங்கரமானவர் கூட இருக்கார். இன்றைக்கும் உங்களோடு பயங்கரமானவர் இருக்கிறார்.
உங்கள் வீடாகிய ஸ்தலத்திலையும் வந்து இருப்பார். உங்களுக்கும் பயங்கரமான காரியம் நடக்கும். பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அது இந்த ஜெபத்திலே செய்வார், இந்த 30 நாள் ஜெபத்திலே செய்வார், இந்த மாதமே செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். ஆமென்.